ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சுண்டைக்காய் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சுண்டைக்காயில் நிறைய சத்து இருக்குங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ரத்த சோகை இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதாவது அனிமிக்காக இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதை செஞ்சு சாப்பிட்டா. இப்போ இதை ஃபஸ்ட்டு இப்படியே நம்ம போடக்கூடாது. இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் காய்ச்ச சுண்டைக்காங்க. எவ்வளோ நல்ல பிஞ்சு பிஞ்சு சுண்டைக்காயாக இருக்குது பாருங்கள். இதோ பாருங்கள், காம்பை இப்படி தனியாக எடுத்துடணும். எடுத்துட்டு இதை வச்சுருக்கேன் பாருங்கள் சுண்டைக்காய். அதிலே இன்னும் 1-2 காம்பு எடுக்காமல் இருக்குது. நான் க்ளீன் பண்ணிடுவேன். இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம 2-2ஆவோ 4-4ஆவோ கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு பச்சடி, கூட்டு, ஃப்ரை பண்ணலாம், சூப்பு வைக்கலாம், துவையல் அரைக்கலாம். இந்த மாதிரி நிறைய பல விதமாக சுண்டைக்காயில் நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. நான் இன்னொரு நாளைக்கு சுண்டைக்காயில் வறுவல் நம்ம எப்படி செய்கிறோம், கூட்டு எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறது நான் வீடியோவில் போடுறேங்க. இதை பார்த்துட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.